Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு எல்லாரும் அப்பானா வராததுக்காக அப்பீல் பண்ணிருப்பீங்க. அப்படி அந்த அப்பீல் பண்ண ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வெப்சைட்ல. அது என்ன அப்டேட், அது எப்படி நம்ம வந்து செக் பண்ணனும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணப் போறேன். நம்ம சேனல் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்படி மேல்முறையீடு பண்றது, உங்களுக்கு வந்து 2,50,000க்கு மேல வந்து வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படினா அது என்ன பண்ணனும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த அப்பீல் பண்ண ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் பண்றது, உங்களுடைய விண்ணப்பம் நிலை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே மொபைல் ஃபோன் மூலமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஈஸியாவே மையத்துக்கு போக தேவையில்லை. சரிங்களா? இது எப்படி பண்ணனும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோ லைவ் டெமோட காட்ட போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போறக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அந்த லிங்க்ல நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அது பக்கத்தில் வந்து பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் அப்ளிகண்டோடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. அதாவது அந்த முகாமில் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக முகாம் போட்டிருந்தாங்களா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அந்த முகாமில் நீங்கள் ஃபார்மில் வந்து யாருக்கு வந்து அப்ளிகண்டாக போட்டிங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு தான் இந்த இடத்துல போடணும். ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல தகவல் பலகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த அப்ளிகண்ட்டுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து 4 வீலர் கார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு உண்டான வரம்பு வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணணும். இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயும் மொபைல் ஃபோன் மூலிமா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து இ-சேவையில் லைனில் நிற்கிறீங்க. அப்படி நீங்கள் இ-சேவைக்கு வந்து போக தேவையில்லை. அப்ளிகேஷன் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் இ-சேவை வந்து போனால் போதும். மற்றபடி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும், இல்லை வந்து இதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.